ஃபோன் வந்துச்சு, டயர் வேணும்னு கேட்டாங்க. இங்கிலீஷில் பேசினாப்புல. அதாவது என் பர்சனல் நம்பர் வேறு, கடை நம்பர் வேறு. நான் இப்போ கடை நம்பர் வந்து டைவர்ட் போட்டிருந்தேன். ஆக்சுவலி எப்பயுமே அது தனியாக இருக்கும் அந்த கடை நம்பர் வந்து. ஏன்னா கால்ஸ் நான் நிறைய இடத்து சுற்றிக்கிட்டே இருக்கேன், மேனேஜர்னால அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிறனால கால்ஸ் வந்து டைவர்ட் போட்டு வச்சிருந்தால என் பர்சனல் நம்பருக்கு வந்துருச்சு டைவர்ட் ஆகி. அதில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் எல்லாமே வச்சுருக்கேன். அப்போ பேசினாப்புல நானும் பேசினேன், சரி டயர் கொடுத்துட்றேன் அப்படி எல்லாமே சொல்லிடுறேன் அப்படின்னு. டயர்லாம் தரேன், ரேட்டு எல்லாமே சொல்லிட்டேன். மொத்தம் டோட்டல் 15,200 வேல்யூ வருதுங்க அப்படின்னு. சரி உங்கள் இது பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, சரி நான் அக்கௌண்ட் நம்பர் நான் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அப்படின்னு. இல்லை வேண்டாம், எனக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே நம்பர் கொடுங்க அப்படின்னா. சரி அப்போயே நான் கொஞ்சம் சுதாரிச்சேன் ஓரளவுக்கு. சரி இது ஏதோ ஏற்கனவே நடந்த மாதிரி தெரியுது, இது நம்ம மோசடி மாதிரி தெரியுதுன்னு யோசிச்ச உடனே டக்குன்னு என்ன பண்ணேன், அந்த நம்பரில் எதுவுமே கிடையாது. நான் சொன்ன நம்பரில் வந்து 9611 அந்த நம்பரில் ஜிபேவோ ஃபோன்பேயோ எந்த ஒரு பேங்க் லிங்க்கோ கிடையாது. அந்த நம்பருக்கு அவன்கிட்ட சொன்னோன்னே லைன்லேயே இருக்கும்போது நானும் அங்கே உள்ள கவுண்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். பின்னாடி சர்வீஸ் சென்டர்லேருந்து கவுண்டரில் என்ட்ரு ஆனோன்னே, சார் ₹1 நான் சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி இங்கிலீஷில் சொன்னால், ஓகே ஐ வில் ரிசீவ் த ₹1 அப்படின்னு. சார் வெயிட் அகைன் ஐ சென்ட் த 15,200 அப்படின்னு. 20,200 வந்துருச்சு எனக்கு. ஐ வில் சென்ட் த மணி இஸ் 20,200 அப்படின்னா. எஸ் சார் ரிசீவிங் 20,200 அப்படின்னு சொன்னோன்னே, மை டிரைவர் இஸ் டீசல் இல்லாமல் இருக்காப்புல அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொன்னால், சரி நீங்கள் வர சொல்லுங்கள் நான் ரூபா கொடுத்துட்றேன் நான் 5,000 அப்படின்னு. அப்படின்னு இல்லை 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்காப்புல அப்படின்னு. 20 கிலோமீட்டர்ஸ் எந்த பல்க்குன்னு சொல்லி அந்த பல்க்குக்கு டேரெக்டாக நான் ஜிபே பண்ணேன். ஏன்னா எல்லா லாரி டிரான்ஸ்போர்ட் ஓனரும் எனக்கு தெரியும், எல்லா பல்க்கும் எனக்கு தெரியும். நானே அப்படி இங்கிலீஷில் சொல்லி எல்லாமே பேசினேன். இல்லை அவர் சிம்மக்கல்லில் இருக்கார் அப்படின்னார். எந்த ஏரியானா சிம்மக்கல், ஏன்னா சிம்மக்கல் இங்கேருந்து 2 கிலோமீட்டர். அவன் அதாவது இதுலேருந்தே அவனுடைய ப்ராடக்ட் தலைமுறை எல்லாமே புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி ரைட்டு நீ பேச விட்டு நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் தாக்காட்டிக்கிட்டே இருந்தேன். அரை மணி நேரம் அவன் QR கோட் அனுப்பிச்சான், அவனுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே அனுப்பிச்சி வச்சான், எனக்கு ஃபோன் நம்பர் அனுப்பிச்சான். அதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் கழித்து, சார் அர்ஜென்ட் வெரி அர்ஜென்ட் மணி அர்ஜென்ட் அப்படின்னா. நான் என்ன பண்ணேன், என்கிட்ட வந்திருந்த ஒரு QR இது வந்து எடுத்து 5,000 ரூபா அனுப்பிச்ச மாதிரி அவனுக்கே நான் திருப்பி அனுப்பிச்சி விட்டேன். மெசேஜாக தான் அனுப்பிச்சி விட்டான். QRஓ இல்லை எனக்கு பணம் வந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. அதே மாதிரி நான் எடிட் பண்ணி அவனுக்கு கிரெடிட் ஆன மாதிரி 5,000 ரூபாய் போட்ட உடனே அவன் அதில் என்ன பண்ணிட்டான், அதுக்கப்புறம் ஃபோனும் பண்ணலை. அவன் கொடுத்த ஃபோன் நம்பரையும் QRஐயும் மட்டும் டெலிட் பண்ணிட்டான் அடுத்த செகண்ட். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அவன் அதில் அவன் ஃப்ராடுன்ற, அதாவது வியாபாரிகள் தயவு செய்து இந்த மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க. அது ஒரு விழிப்புணர்வாக இருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த விஷயம் நான் செய்கிறேன். நான் ஆட்டோ ஓட்டுநர்கள் பாவம் நிறையா பேர் ஏமாந்தா சொல்லி கண்ணீர் விட்டு அழுததெல்லாம் பார்த்தேன். இதே மாதிரி இது வியாபாரிகளை குறி வச்சு இந்த விஷயம் நடக்குது. அதனால் வியாபாரிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணுன்றது எங்களுக்கு கோரிக்கை. நம்ம உள்ளூர் வர்த்தகம் பண்ணுறவங்க யாருன்றது நமக்கே தெரியும். ஏன்னா பேசுகிற விதங்கள் இருக்குது, என்னென்ன எப்படி பேசுவாங்கன்றது. இப்போ நம்ம தென் மாவட்டங்களில் இருக்க யாரோ பேசுகிறாங்கன்னா தமிழில் நல்லா தெளிவாக பேசுவாங்க. எனக்கு இந்த அது தெரியும், முக்கால்வாசி தெரியும் நான் இந்த இது பேசுகிறோம். ஏன்னா இத்தனை வருஷம் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இவங்க தான் பேசுகிறாங்க என்ன ஏதுன்றது தெரியும். அது ஒரு நார்த் இந்தியன் பேசுகிற தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் நமக்கு வித்தியாசங்கள் நிறையா இருக்குது, நிறையா விஷயங்கள். ஏன்னா இன்றைக்கி தொடர்ந்து சமூக வலைதளங்களில் நிறையா சைபர் கிரைம் வந்து எவ்வளோ விழிப்புணர்வு பண்ணுறாங்க. அந்த என்ன தான் பரபரப்பு இருந்தாலும் தயவு செய்து ஒரு 2 நிமிடம் யோசிச்சு. ஏன்னா அவன் அனுப்பிச்சது வந்து டைரெக்டாக பேங்க்லேருந்து வரல பணம், அவன் ஃபோன் நம்பர்லேருந்து தான் எங்களுக்கு பணம் வந்ததாக அவன் காமிச்சிருக்கான். நம்ம அந்த செகண்ட் நம்ம யோசிக்கணும், ஒரு பணம் வந்திருக்கா என்னன்றது யோசிக்கணும். யோசிச்சுட்டு அவன் அதுக்கு அடுத்த செகண்ட் அந்த டச் பண்ணணும் அந்த ஸ்க்ரீன். டயர்னாலே கஸ்டமர் நேராக வந்து வண்டியை கொண்டு வந்து மாடல் எல்லாமே செக் பண்ணுவாங்க. இது மாதிரி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்திருக்கா? இதுக்கு எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே மிலிட்ரி மேன் வந்து சொல்லி வாங்கினாங்கன்னு சொல்லி என்னுடைய இன்னொரு பிரான்ச்சுக்கு இந்த விஷயம் நடந்துச்சு. நான் அந்த பையனை அந்த டயத்திலே வந்து நான் கொஞ்சம் அலாட் பண்ணேன். ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து வேணாம் அவசரப்படாது. மிலிட்ரியில் வந்து எப்பயுமே டைரெக்டாக இது வாங்க மாட்டாங்க டயரு. எதாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு தனி கோட்டா இருக்குது, அவங்க மேனேஜ்மெண்ட்டு தனியாக வாங்குவாங்க, இதில் உள்ளே வராது எங்களுக்கு, நீ அவசரப்படாத அப்படின்னோன்னா அவன் அந்த பையன் சுதாரிச்சுட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டான். அந்த நம்பரை பிளாக்ல போட்டோன்னா அவங்களும் கூப்பிட்றத நிப்பாட்டிட்டாங்க அந்த விஷயத்தை. வரும் காலங்களில் தொழிலதிபர்களை நோக்கி சார் தொழிலதிபர்கள் மட்டும் இல்லாமல் சேல்ஸில் இருக்கிறவங்க மேனேஜர்ஸ் வந்து தயவு செய்து பணம் டைரெக்டாக வந்து பண்ணிவிட்டு நம்ம கையில் வந்து கேஷோ இல்லை நம்ம டைரெக்டாக நமக்கு கொடுக்கக்கூடிய QRல பணம் வருதா என்னன்னு செக் பண்ணணும். அதே மாதிரி அவங்க டைரெக்டாக QRல அனுப்புகிறதாக இருந்தாலும் மேக்ஸிமம் வங்கி மூலமாக அனுப்ப சொல்லு. வங்கி டீட்டெயில்ஸ் கொடுத்து வங்கியில் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்த பிறகு எதாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய பர்சனல் QRஐயோ உங்கள் ஜிபே ஃபோன் நம்பரையோ அடையாளம் தெரியாத நபர்களுக்கு கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி அவங்க அனுப்பக்கூடிய லிங்கையோ எதையும் நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுடைய பணம் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.